எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடா புஷ்குன்னு உள்வாங்குது, வெறும் காத்துத்தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தார், கதை கேட்டுதான் ரொம்ப பிடிச்சி போச்சு. வாயசூடாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடிச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றிமாறன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனாலதான் அது சாருன்னே வெளியில தெரியுது. இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமா தான் அது வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா, நல்ல உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள், இன்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு, அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு. வந்த நடே மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா, அவரும் சரி வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி சாரி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதுல வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாரு, ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணைச்சு தூக்கி விட்டதுல நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சு, நான் ஃபோன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படின்னு, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்கிட்ட பேசுறேன், எனக்கு டயர்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இல்ல, முதல்ல பேசும்போது நல்ல உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படுத்தோம், இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தோம். ஆனா அவங்க பேச்சை கேட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல, அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா இருக்கு. ஆனா வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல, அவரு இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு. அதனால ஒரு அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா இருந்தேன். அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றினேன். அது மாதிரி தனஞ்சய அண்ணன், எனக்கு அவர் சொல்ற மாதிரி கலகலப்புல இருந்து இன்னும் வரையா நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும். அது மாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும், அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தா நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடைகளை வந்து இவ்வளவு நிறைவா ஒரு நல்ல நிகழ்ச்சியா நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமா அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையா நட்டி அண்ணனும், அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையா அந்த பாடல்கள் பணங்கள் என்ற பாடலும், படிச்சுக்கிறேன் என்ற பாடலும், இன்னொரு பாடல் இருக்கு, எல்லாம் அருமையா எழுதியிருக்காங்க. அதே இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு. அவருக்கும்
இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன், அதான் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடிச்சு பார்த்துருப்பீங்க, இதுல ஒரு அப்பாவா பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவில இருந்து அப்பாவா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க, ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்னைக்குமே அப்படியே இருக்கட்டும். என்னைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம். ஆமா, ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாயிடுறேன். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு, என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்த போகுமிடமிக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அது மாதிரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு 80s ஸ்பீட்ல நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும். அதனால அது ஒரு செட்டா போட்டு போஸ் அவர்களோட சொந்த ஊர்ல அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே 16 சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூல்ல டப்பு டப்புன்னு ஒரு மாசத்துல உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டு சித்துக்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவரோட இசையில வந்து எல்லா பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது, இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது. அதான் சொன்னேன், ஒரு ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் அப்படின்னு. அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது, அதை சொல்றேன். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கூத்துப்பட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ, எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ, அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்துல நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன், உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்போ வந்து அவர்கிட்ட நடிகர்கள் எல்லாம் நடிகர் ஆகல, அப்பதான் புதுப்பேட்டைங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகல. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆகிறதுக்கு எத்தனை நேரத்துக்கு பண்ணியிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமா இருந்தது. எல்லாத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகா பேசினா. இன்னைக்கு வர மாதிரி கேட்டே அவர் இருந்தான், இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான். பயமா இருக்குன்னு சொன்னான். ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்கறதுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ பேசி இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அவனா சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டு அவனோட ஃபேன். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எல்லாரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும், பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒளியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். நான் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 500 ரூபா சம்பளமா? ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த மனுஷன் ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் தான் நினச்சதை
ஒரு இடத்துலயே சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன் நான், சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிட்டே போயிட்டே இருக்காரு, முன்னாடி போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்காரு. எங்க கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அது அவருடைய அவருடைய முகத்தை இன்னும் ரொம்ப அழகா வசீகரமாக்கிட்டே போகுதுன்னு நான் நம்புறேன். அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் பேசுறதை கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்க வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. பசங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தால் நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு சார் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இது வரைக்கும் வெளியே வராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனால் நான் சொல்றேன், ஏன்னா இப்ப இவரு விளையாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பாவா ஒரு படம் நடிக்க போறேன், அதனாலதான் நான் வந்து பெரிய மனுஷன் நடிக்க சொன்னாரு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். சார் உங்களுக்கு அப்பா சார், உங்க பேர் என்ன சார்? சந்திரகுமார் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடும். அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. சாயாதேவி வந்து எனக்கு டிஎஸ்பி கூட நடிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மற்றபடி படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஆஃப் அன் அவர் வந்து நான் ரொம்ப அங்கே கடைசி ஆஃப் அன் வந்து போகிறதே தெரியல. முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்த நான் நம்புகிறேன். அப்புறம் ஐயோ அப்புறம் கூட சிராஜ், எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. மொதல் படம்னு சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் டைரக்டர் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக சார், ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம், நல்லா எழுதுறீங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருந்து நீங்க சொன்னது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துல என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தா எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்ட் ஒரு எனக்கு ஏற்புடைய படத்துல என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டா தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர படத்துக்கு நம்மளால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நம்மளுக்கு வேணா படத்தால ஏதாவது ஒரு இது இருக்கலாம், ஓ அப்படியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை நண்பன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படிதான். எனக்கு படங்கள் சில நேரங்கள்ல பாக்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்லை. சில நேரங்கள்ல படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்கா ப்ளீசிங்கா இல்லைன்னா கூட கண்டெக்சுவலா அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல இந்த படத்துல வந்து நான் வந்து என்னோட பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க, டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல, இன்னைக்கு கூட லேட்டாக தான் வந்தேன், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. அண்ட் எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேற பேரு. சார் என்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பத்தின ஒரு படம். அண்ட் 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்குறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸா சந்திரன் பண்ணியிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சார்காக சொல்றேன், அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதுல இருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்ட் சரவணன் சார் பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்திச்சு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழல்ல இதோட ரெலவென்ஸ் என்ன. இன்னைக்கு நாம வந்து நம்ம பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியா வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்ல இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணரக்கூடியதா இருக்கு. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே, நான் அந்த அந்த நடிச்ச டீட்டெயில்ஸ்குள்ள போகல, ஆனா எல்லாருமே சரியா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலா நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கு. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கு இந்த ஸ்கூல், எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளவு நாள் ஆச்சுன்னுலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான். அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு கிரியேட் பண்ணுமோ கரெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு டைரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம், அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும், காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த இந்த படம் இன்றைய சூழல்ல நாம ஏதோ ஒன்று விவாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போஸ் வெங்கட் பத்தி சொல்லணும்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்ல இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்றேன் நீங்க பாருங்க அப்படின்னாரு. அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லலாமான்னு கேட்டேன். சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு. சரி மாத்துங்கன்னு. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதுதான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் டீம் பண்ணதுதான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு வியூவரா, ஒரு பார்வையாளனா ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டைரக்டருக்கு தான். அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமா ஷேர் பண்ணப்படும். அதுதான். அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டரா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியா ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் என்னுடைய பேர் இந்த படத்தோட சேர்த்துட்டதுக்கு நன்றி.